ஹலோ ஆல் வணக்கம். ஐபிஎல் பேக் எண்ட் வந்துருச்சு. ஒரு எக்ஸைட்டிங் மேட்ச். பீடா வெல்கம் டு தி ஷோ. கிட்டத்தட்ட நாக் அவுட் மேட்ச் ஆகுது. எஸ்ஆர்ஹெச் வர்சஸ் எல்எஸ்ஜி அட் ஹைதராபாத். ஒரு டீம் யாரை காவு வாங்க போறாங்க அப்படின்னு போன வருஷம் எல்லாம் பேசிட்டு இருந்தோம். அதே மாதிரி இப்ப யாரை காவு வாங்க போறாங்க பீடா. எஸ்ஆர்ஹெச் எல்எஸ்ஜி ரெண்டுமே வந்து ஒரு ஃபைட்டிங் சான்ஸ் இருக்கு உள்ள போறதுக்கு. டிசர்விங் டீம்ஸ் தான், நல்லா ஆடி இருக்காங்க. உங்க இனிஷியல் தாட்ஸ் என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். நீங்க எவ்வளவு பிஸியா இருக்கீங்கன்னு தெரியும். இந்த யூடியூப் கமெண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா யாருமே இப்ப ப்ரோக்ராம் பத்தி எதுவும் சொல்றது இல்லை. எங்கே ஆக்டோபஸ் அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல, அவரை நான் ஒளிச்சு வைக்கல, இங்க வந்துட்டாரு. ரொம்ப பிஸியா இருக்காரு. இன்ஸ்பைர்ட் ஆஃப் தட் உங்களை என்டர்டெயின் பண்ணணும் அப்படின்றதுக்காக வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஃபார் தட் சார். அதாவது இப்ப நம்ம தான் சொன்னோமே, உங்களுக்கு நான் ஒரு குவிஸ் சொல்றேன், அதுக்கு நீங்க கரெக்டா ஆன்சர் கொடுக்கணும். பி ஸ்கொயர் மைனஸ் 4ac பை 2a ஒரு ஸ்கொயர் ரூட், அதுக்கு பேர் என்ன சொல்லுங்க பாப்போம். எஸ்ஆர்ஹெச். இப்ப என்ன நடக்குதுன்னு பாத்தீங்களா உங்களுக்கு? இப்ப ஒன்னே ஒண்ணு யோசிச்சு பாருங்க. இந்த பி ஸ்கொயர் மைனஸ் 2ac முதல் 4 மேட்ச்ல நடந்திருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். நடந்திருந்தா டேபிள் அப்படியே மாறி இருக்கும் உங்களுக்கு. இதுதான் நான் அதை நெஞ்ச பிடிச்சேன் முதல்ல. அதை நான் சொல்லணும் வந்து நீங்க சொல்லிட்டீங்க. இப்ப நான் வந்து உங்களை கேக்குறேன். இப்ப நான் எப்படின்னா, இப்போ வந்துட்டு ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்ப நீங்க உங்களுக்கு ஐடன் மார்க்ரம் அட் நம்பர் 3 இஸ் நாட் பர்ஃபார்மிங், கண்ணா புண்ணான்னு காம்பினேஷன் உடைப்பீங்களா? அதுக்கப்புறம் கிளென் பிலிப்ஸ்னு ஒரு ஐடியல் ரீப்ளேஸ்மெண்ட் ஒருத்தர் இருக்காரு. ஒரே ஒரு சொல்யூஷன் உங்களுக்கு வந்து, புவனேஸ்வர் குமார் எப்படி போடுறாரு கடைசி 3 மேட்சா? பழைய புவனேஸ்வர் குமார் மாதிரி வந்துட்டாரா? ஆமா சூப்பரா போடுறாரு. நட்ராஜன் இந்த டோர்னமெண்ட்ல எப்படி போட்டிருக்காரு? சூப்பர். கம்மின்ஸ் வந்து ஆன் அண்ட் ஆஃப்னாலும் நல்லா போட்டிருக்காரு. நல்லா தான் போட்டிருக்காரு. அதாவது ஓவர்ஸ் தட் மேட்டர், கிரிட்டிக்கல் ஓவர்ஸ் எல்லாத்தையும் கமிஷன் நல்லா போட்டாரு. ஜெயதேவ் உனத்கட்டும் ஆன் அண்ட் ஆஃப் நல்லா போட்டிருக்காரு. கரெக்டா? ஆமா, அவர் கண்டிஷன்ஸ் அசஸ் பண்ணும்போது எல்லாத்துலயும் டன் வெல். உங்களுக்கு எதுக்கு 5வது ஃபாஸ்ட் போலர், ஒரு ஓவர்சீஸ் ஃபாஸ்ட் போலர் இன் பிளேஸ் ஆஃப் அ பேட்ஸ்மேன், and get in someone like Almonpreet Singh who doesn't have good records, trying to get someone like Mayank Agarwal back, who's not been amongst form and not been showing confidence. What is the reason for it? உங்களை ஒரு எக்ஸ்பர்ட்டா நான் கேக்குறேன். நீங்க வந்து இப்ப யோசிக்கணும் அப்படின்னா, இப்ப நான் சொல்ற மாதிரி இப்படி சாப்பிடுவீங்களா? அதாவது கிளென் பிலிப்ஸ் சார் ஸ்ட்ரெயிட்டா இல்ல வேணாம், இப்படி சாப்பிடுறதே இருக்கட்டும். என்ன, நம்ம தான் ஒரு ஷோ பண்ணமே தனியா ஒரு எபிசோடு. அது பல கோட்டாக்கள் இருக்கு. அதுல இது எந்தெந்த கோட்டான்னு நமக்கு தெரியலையே. இல்ல வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, திருப்பி திருப்பி சொல்றேன், எனக்கு டிவிகே ஜெயிக்கணும், ஆர்சிபி ஜெயிக்கணும், எஸ்ஆர்ஹெச் ஜெயிக்கணும். இவ்வளவு போன வருஷமும் நான் எஸ்ஆர்ஹெச் வந்து டாப் 4க்கு வருவாங்கன்னு சொன்னேன். அன்பார்ச்சுனேட்டா கடைசியில வந்தாக்கா எல்லாரும் என்ன கடா பண்ணான்னு ட்ரோல் பண்ணாங்க. இந்த வருஷம் நான் வந்து ஒரு ஆனஸ்ட் ஒப்பீனியன் கொடுக்கும்போது எஸ்ஆர்ஹெச் ஃபேன்ஸ் கோவப்படுறாங்க. நான் எஸ்ஆர்ஹெச் அகேன்ஸ்டா? நான் எஸ்ஆர்ஹெச் அகேன்ஸ்ட் இல்ல. எஸ்ஆர்ஹெச் ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறேன். தே ஹேவ் டு பிளே த ரைட் காம்பினேஷன். சரி, இப்ப ஹைதராபாத்துக்கு வருவோம். இப்ப ஹைதராபாத்ல பாருங்க, 4 மேட்ச் நடந்திருக்கு. அதுல வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட் 3 ஜெயிச்சிருக்காங்க, பேட்டிங் செகண்ட் 1 ஜெயிச்சிருக்காங்க. 8 கம்ப்ளீட்டட் இன்னிங்ஸ்ல 5 இன்னிங்ஸ் 200+ ஸ்கோர்ஸ் போயிருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் வந்து சீமர்ஸ் 30 விக்கெட் எடுத்திருக்காங்க, ஸ்பின்னர்ஸ் 12 விக்கெட் எடுத்திருக்காங்க. இதுவும் வந்து எப்படின்னா டெல்லி மாதிரி. இப்ப நான் வந்து பெருசா வந்து ஸ்பின்னர்ஸுக்கு வந்து அட்வான்டேஜ் இருக்குன்னு சொல்ல மாட்டேன். ஸ்பின்னர் போடியான்னு. ஏன்னா சீமஸோட எக்கானமி 10.31, ஸ்பின்னர்ஸோட எக்கானமி 10.18 அப்படிங்கும் போது பெருசா இதுல ஸ்பின் இம்பார்ட்டன்ஸ் நான் எதுவுமே கொடுக்க மாட்டேன். ஹையஸ்ட் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 277 for 5 எஸ்ஆர்ஹெச் vs எம்ஐ இந்த வருஷம். ஹையஸ்ட் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் ஆல்சோ 246 for 5 எம்ஐ vs எஸ்ஆர்ஹெச் இந்த வருஷம். ஹையஸ்ட் சேஸ் பாத்தீங்கன்னா ஒன்லி 166 18.1 ஓவர்ஸ் சிஎஸ்கே vs எஸ்ஆர்ஹெச். இங்க பேட்டர்ன் எப்படி நீங்க போகணும்னா, பவர் பிளேல எவ்வளவு பிரிஸ்க் ஸ்டார்ட். இந்த பிச்சு எப்படி இருக்கும்னா, பரமா பாட்டாவும் இருக்காது, ஸ்லோவாவும் இருக்காது, ஒரு மாதிரி கொஞ்சம் பால் சாஃப்டோட கொஞ்சம் ஸ்லைட்டா நிக்க ஆரம்பிக்கும். அதனால பவர் பிளேல ஒரு ஸ்டார்ட் வந்துடணும், ஒரு 55 for 2 வந்துடணும், 55 to 60. 7 to 10 விக்கெட் கொடுக்காம ஒரு 7 to 8 10 ஓவர் ஆடி 10 ஓவர்ல 85 87 for 2 வந்துட்டு 11 to 15 ஒரு லான்ச் எடுக்கணும், 48 for 2. கடைசி 5 ஓவர்ல 65 வந்துடும். that takes you to 200. இப்ப பாருங்க, ஹையஸ்ட் சேஸ் 166, நான் 220 230 மண்டையை உடைச்சிக்காதீங்க. லாஸ்ட் மேட்ச் என்னாச்சு? இப்ப நம்ம வந்து அடுத்து இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட் 212 ஆவரேஜ் ஸ்கோர், பேட்டிங் செகண்ட் 200. போன மேட்ச் ஒரு ரன்ல ஜெயிச்சாங்க. என்ன ஆச்சுன்னு பாருங்க, 201 எஸ்ஆர்ஹெச், 200 ராஜஸ்தான் ராயல்ஸ். ஸோ யூ கேன் சி வாட் இஸ் தி ஆவரேஜ் ஸ்கோர். 190 கூட டிஃபெண்ட் பண்ணலாம். இப்ப ஆர்ஆர் வந்து 60 for 2 பவர் பிளேல, எஸ்ஆர்ஹெச் பாருங்க 37 for 2. அதுக்கப்புறம் வந்து 10 ஓவர்ஸ்க்கு அப்புறம் அவங்க 100 for 2, இங்க 75 for 2.
தேர்ட் ஃபேஸ்ல பியூட்டிஃபுல்லா லான்ச் பண்ணி இவங்க 56 ஃபார் 1, அவங்க 57 ஃபார் 1. கடைசி 5 ஓவர்ல இவங்க நம்ம சொன்ன மாதிரி 65 470 அடிச்சாங்க. அவங்க கடைசி 5 ஓவர்ஸ்ல அவ்வளவு விக்கெட்ஸ் எடுத்துன்னு கொஞ்சம் ஓவர் கான்பிடண்டா ஆடினாங்களே எனக்கு தெரியல. 43 ஃபார் 4. நாட் டு டேக் எனி கிரெடிட் அவே ஃப்ரம் கைஸ் லைக் நட்ராஜன் அண்ட் புவனேஸ்வர் குமார். they won by 1 run. இப்ப எஸ்ஆர்ஹெச் வந்து எப்படி இந்த பிளேயிங் லெவல் நீங்க போகணும் அப்படின்னா, அபிஷேக் ஆப்ஷன் நம்பர் 1 கொடுக்குறேன், 2 ஆப்ஷன் கொடுக்குறேன். ஆப்ஷன் நம்பர் 1 அபிஷேக் சர்மா, ஹெட், மாக்ரம், நிதிஷ் ரெட்டி, கிளாசன், சமாத், ஷாபாஸ், கமின்ஸ், முரத்கட், புவனேஸ்வர் குமார், நட்ராஜன். உங்களோட இம்பாக்ட்ஸ் ஹேஸ் டு பி மார்க்கண்டே. ஏன் நான் வந்து ஜெய்தேவ் உனத்கிட்ட சொல்றேன்னா, இந்த ஸ்லோயர் டெலிவரிஸ் கில்லாடி அவரு பால் நிற்கும் வந்து ஆஃப்டர் 7-8 ஓவர்ஸ்ங்கிறதுனால பெரிய பவுண்டரி, ஸ்கொயர் பவுண்டரிஸ் அவர் விக்கெட் எடுத்துருவார் இந்த ஸ்லோயர் 1. ஆப்ஷன் 2 என்னன்னா, அபிஷேக் சர்மா ஹெட், நிதிஷ் ரெட்டி 3, கிளாசன் 4, கிளென் பிலிப்ஸ் 5, சமாத், ஷாபாஸ், கமின்ஸ், முனத்கட், புவனேஸ்வர் குமார், நட்ராஜன். சப் வில் பி மார்க்கண்டே. கிளென் பிலிப்ஸால ஏமாத்தி 2 ஓவர் போட முடியும். ஒரு அன்ஆர்த்தடாக்ஸ் குவிக் ஆக்ஷனு ஏமாத்தி 2 ஓவர் போட்டுருவாரு. இப்ப இவங்க பாத்தீங்கன்னா இவங்க அதுக்கு மேல குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். யோ, குவிண்டன் டிகாக் உங்களுக்கு இன்ஜூர்ட்னா கைல் மேயர்ஸ் ஆடுங்கயா மேல. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல ஒரு சின்ன பையன் அர்ஜுன் குல்கர்னி செம டேலண்ட், கண்ணா பின்னாடி இவங்களும் வந்து இது பண்றாங்க. ஒண்ணு குவிண்டன் டிகாக் இல்லையா, கைல் இல்ல மேயர்ஸ் எனக்கு ஒண்ணு மட்டும் புரியல. சமார் ஜோசப் வந்து டூ early டு பி புஷ்ட் இன்டு தி டோர்னமெண்ட் அப்படிங்கிறாங்களே. அர்ஷின் குல்கர்னி எல்லாம் வந்து கரெக்டா கேக்குறேன். இது ஒரு நல்ல கேள்வி. பதில சொல்றா. இல்ல அதுதான் சொல்றேன். இப்போ நிறைய பேர் இந்த இதை சொல்லுவாங்க, எனக்கு வந்தா ரத்தம் உனக்கு வந்தா தக்காளி சட்னியான்ற மாதிரி. டொமேட்டோ கெச்சப். ஆமா. இல்ல இப்ப நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு ஆஸ்டன் டர்னரோட ரெக்கார்ட்ஸ் எடுத்து பாருங்க. ஐபிஎல்ல வெரி குட் பிளேயர், நான் இல்லைன்னு சொல்லல, பட் அவரோட ரெக்கார்ட்ஸ் எடுத்து பாருங்க. போன 3 மேட்ச் டக் அவுட் ஆனார்னு நினைக்கிறேன் வரிசையா. சார் இதுதான் அவரோட ஃபர்ஸ்ட் டபுள் டிஜிட் ஸ்கோர். அகைன் ஐம் டெல்லிங், இது பாருங்க, உங்களுக்கு பூரன், ஸ்டாயினிஸ், பதோனி, குணால் பாண்டியா இருக்கும்போது எங்கேயா சொருக பாக்குறீங்க ஆஸ்டன் டர்னர்? அண்ட் வாட் இம்பாக்ட் இஸ் கோயிங் டு கிரியேட்? கேஎல் ராகுல் வந்து இன்னும் பழைய பன்னீர்செல்வமா வரல, வந்தாருன்னா 15 ஓவர் அவர் ஆடிட்டார்னா அந்த ஆஸ்டன் டர்னர் ஸ்பாட்டே உங்களுக்கு வேஸ்ட். கைல் மேயர்ஸ் வந்து எப்படி ஆடினாரு போன வருஷம், உங்களுக்கு நான் சொல்லணுன்ற அவசியம் இல்ல. குவிண்டன் டிகாக் வெளியில உட்கார்ந்தாரு கைல் மேயர்ஸுக்காக. அப்படிங்கும் போது செம ஃபார்ம்ல கைல் மேயர்ஸ் இருக்காரு போது ஸ்ட்ரெயிட் ஸ்வாப் நீங்க என்ன பண்ணணும்னா, யூ காட் டு கெட் கைல் மேயர்ஸ் இன் இஃப் டிகாக் இஸ் நாட் ஃபிட். சோ ஈதர் டிகாக் ஆர் கைல் மேயர்ஸ், ராகுல், ஊடா, ஸ்டாயினிஸ், பூரன், பதோனி, குணால் பாண்டியா, யாஷ் தாக்கூர், பிஷ்னாய், நவீன் உல்லக் அந்த பிச்ல எடுக்கும். மோஷின் கான் இன்ஜூர்டு வந்து லாஸ்ட் இதுல போயிட்டாரு, என்ன ஆகுதுன்னு தெரியாது. இன்ஜூர் ஆனார்னா அந்த பிளேஸ்ல ஈதர் அர்ஷத் கான் ஸ்ட்ரைட் ஸ்வாப், ஏன்னா ஒரு லெஃப்ட் யுத்வீர் சிங் தான் கொண்டு வந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஆர்எல் சேத்துபீர் சிங். இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த அர்ஷத் கான், இப்ப நீங்க உங்களுக்கு வந்து மோஷின் கானே பாருங்க, நிறைய மேட்ச் 2 ஓவர் தான் போட்டிருக்காரு. see that, ஏன்னா ஸ்டைரிஸ் வர உங்களுக்கு போலிங் போடுறாரு போது அது நியூ பால்ல 2 ஓவர் போடுறாரு பவர் பிளேல. அதுக்கப்புறம் வந்து 4 ஓவர் எத்தனை மேட்ச் போட்டிருக்காருன்றத பாத்தீங்கன்னா, அந்த 2 ஓவர் அர்ஷத் கானால போட முடியும். அர்ஷத் கான ஷோர் தட் he can bat as well. சோ அவங்களுக்கு இப்ப இந்த இவரை ஆஸ்டன் டர்னர் எடுத்துட்டா அந்த இடத்துல அர்ஷத் கானும் உங்களுக்கு வந்து சூட் ஆகும். அதுக்கப்புறம் எனக்கு புரியாத விஷயம், அந்த எம் சித்தார்த்தை எதுக்கே சைட் லைன் பண்றீங்க? அவர் ரொம்ப நல்லா போலிங் போட்டாரு பவர் பிளேல. பெங்களூர்ல விராட் கோலி விக்கெட் எல்லாம் எடுத்தாரு. டஃப் விக்கெட்ல பெங்களூர்ல 180 ரன் நீங்க டிஃபெண்ட் பண்றீங்க. அதுல வந்து அவ்வளவு பியூட்டிஃபுல்லா போட்டாரு. அதுக்கப்புறம் அவ்வளவு ஒழிச்சு வச்சுட்டீங்களே, எனக்கு ஒண்ணுமே புரியல. இவங்க நல்ல டீம் வச்சுன்னு படி கேவலமான ஒரு டீம் செலக்ஷனாலதான் எல்எஸ்ஜி தோக்குறாங்க நீங்க. சோ இப்ப இந்த டாப் 4 அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க என்னோட கணக்குப்படி டிகாக் ஆர் மேயர்ஸ். டிகாக் ஃபிட் ஆயிடுவாருன்னு நினைக்கிறேன் நானு. he will recover, followed by ராகுல். ராகுல் எப்பவுமே கேன் புட் யுவர் மணி. கூட நல்லா ஆடுறாரு. ஸ்டாயினிஸும் சூப்பர்வா ஆடுறாரு. ராகுல் எப்பயுமே 500 ரன் டீம் குவாலிஃபை ஆகுதோ இல்லையா? இல்ல இப்ப என்னென்ன சார், டு பி வெரி ஆனஸ்ட் வித் யூ, சில சீரியஸ் கன்ஃபியூஷன். இந்த வேர்ல்டு கப்புக்காக நான் டபால் டிமியில் அடிக்கணும் அப்படி இப்படி ஒரு டெம்ப்ளேட் எல்லாம் மாத்தி நிறைய அவுட் ஆனாரு. அவர் வந்து எதை பத்தியும் கவலைப்படாம நான் இப்படிதான் ஆடணும்னு ஆடிந்தா அவரும் இந்த டாப் 5ல கம்ஃபர்டபுளா இருந்திருப்பாரு. ஐ கேன் டெல் யூ தட் இஸ் மை ரீசன், ஐ மைட் பி ராங். இங்க பாருங்க, அபிஷேக் சர்மா பாத்தீங்கன்னா அவர் மாதிரி ஒரு டேலண்ட் எல்லாம் நீங்க பார்க்கவே முடியாது. இப்ப இவங்க என்ன புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்கன்னா, இப்ப நம்ம தான் சொன்னோம் மைண்ட்ஃபுல் அப்ரோச் ஆடணும் எஸ்ஆர்ஹெச்ன்னு. மைண்ட்ஃபுல்னா 2 பேரும் பொறுமையா ஆடுறீங்க, டிராவிஸ் ஹெட்டும் அபிஷேக் சர்மாவும். ஒரு ஆள் அடிங்கயா. திடீர்னு பாத்தீங்கன்னா நேத்தெல்லாம் அபிஷேக் சர்மா மும்பை ஆடும் போது பின்னாடி போய் எப்படின்றாரு,
இறங்கி வந்து கவர்ஸ் மேல தூக்கி அடிப்பாரு, இறங்கி வந்து லாங் ஆன் மேல அடிப்பாரு. அவர் அப்ரோச் ஒரு ஆள டிஃபென்ஸ் ஆடுறாரு, 2 பேரை டிஃபென்ஸ் ஆடுறீங்க. அபிஷேக் சர்மா ஹஸ் டு கம் ஆல் கன்ஸ் பிளேசிங் டுமாரோ. அவரோட கான்பிடன்ஸ் எப்படி இருக்கும் தெரியல. 2-3 மேட்சா வந்துட்டு ஃபெயிலியரு. எல்லாம் 10-12 அவுட் ஆயிட்டு இருக்காரு கடைசி 3 மேட்சா. சார் அவரை மாதிரி ஒரு ஆளெல்லாம் நீங்க அப்ரோச்ச மாத்த சொல்லாதீங்க. நீங்க ஆடுற வரைக்கும் ஆறு. ஹெட் என்ன பண்ணும்? ஓகே, அபிஷேக் சர்மா அப்படி ஆடுறாரு, எட்டு நீ கொஞ்சம் பார்த்து ஆடுப்பான்னு சொல்லி எட்டு பார்த்து தான் ஆடுறாருன்னு போது அபிஷேக் சர்மா ஷுட் கம் ஆல் கன்ஸ் பிளேசிங் டுமாரோ. நம்பர் 3 வந்து இப்ப தானே சொன்ன 2 ஆப்ஷன் கொடுத்தேன். டெஃபினட்டா அதான் பண்ண போறாங்க. மார்க்ராமே திரும்பி வருவாரு, இல்லைன்னா வந்துட்டு கிளென் பிலிப்ஸ் வருவாரு. ஐ ரேட் போத் ஆஃப் தம் வெல்ல. அதுக்கப்புறம் நிதிஷ் ரெட்டி நல்லா ஆடிட்டு இருக்காரு. பட் என்ன சொல்றது, ஒரு பெரிய இன்னிங்ஸ்க்கு அப்புறம் இதுவா வரல. இருந்தாலும் நீங்க பாத்தீங்கன்னா இப்ப இங்க வந்து உங்களுக்கு ஈதர் ஒன் ஆஃப் டிகாக் ஆர் மேயர்ஸ், கேஎல் ராகுல், ஸ்டாய்னிஸ் செம ஃபார்ம்ல இருக்காரு, கூட நல்லா ஆடுறதுனால அந்த டாப் 4 எட்ஜ் டெஃபினட்டா எங்களுக்கு இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஃபைனல் த்ரஸ்ட்னு பாத்தீங்கன்னா கிளாசன் வந்து ஒண்ணு புரிஞ்சுக்க மாட்டேன்றாரு. எல்லா ஸ்பின்னரும் எல்லா பாலும் 6 அடிக்கணும்னு நினைக்கிறாரு. அதனாலதான் நீங்க ஐஏஎஸ் கிடையாது அனலிஸ்ட்ன்ற நான் சொல்றதுக்கு எனக்கு விடவே மாட்டேட்டீங்க, டபால்ல அடிக்கிறீங்க. அதாவது எப்படின்னா சார், எல்லாருமே அவரை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க, சொல்லாத ஆளே கிடையாது. சச்சின் டெண்டுல்கர் சொல்லிட்டாரு இந்த மாதிரி அவருக்கு ஸ்பின்னே போட முடியாதுன்னு. அதுக்காக நீ ஏன் எல்லா பாலையும் வந்து இன்ன இடத்துல இருந்து அடிச்சு கடைசி 3 டிஸ்மிசல், எல்லா டிஸ்மிசலும் ஸ்பின்னருக்கு தான், அதுவும் எப்படி காலனத்தாம அடிக்க போய். சோ உங்களுக்கு போன தடவை பாத்தீங்கன்னா பியூஷுக்கு அவுட் ஆனதெல்லாம் நாட் சேயிங் தட் இஸ் அ பேட் பால், ஒரு அரகன்ட் ஷாட். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த இவரை ஸ்வப்னில் சிங் மிடான் மேல அடிக்க போறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அங்க அவுட் ஆனாரு. அவரோட ரஷீத் கான் பால் ஒரு போல்டு அதே மாதிரிதான். அததான் சொல்றேன், எல்லா டிஸ்மிசலும் ஸ்பின்னர்ஸுக்கு தான். இஸ் பிகமிங் டூ ஓவர் கான்பிடென்டா என்னன்னு எனக்கு தெரியல. அதனால அவரு ஒரு 3 மேட்சா ஃபார்ம்ல டிப்பு. இந்த அப்துல் சமாத் பாத்தீங்கன்னா இஸ் நாட் பீன் கன்சிஸ்டன்ட். ஷாபாஸ் அஹமத் கேன் பேட், கம்மின்ஸ் கேன் பேட், உனக்கட் ஆல்சோ கேன் பேட். ஆனா இங்க பாருங்க பூரன் டிஸ்ட்ரக்டிவ். பதோனி சூப்பர்வா ஆடுறாரு, குணால் பாண்டியா கேன் ஹர்ட் யூ, தெர் இஸ் நோ செகண்ட் தாட்ஸ் அப்படிங்கும் போது அந்த இது டோட்டலி ரிலேஷன் கிளாஸ்னும் போது இங்க வந்துட்டு அந்த டெப்த் இதுவும் வந்து எல்எஸ்ஜிக்கு இருக்கு. நீங்க சொல்லிட்டோம் ஃபாஸ்ட் போலர் ஸ்பின்னர்ஸ் 2 பேருக்குமே பெருசா எந்த இதுவும் கிடையாது அப்படின்றதுனால ஸ்பின் இதுன்றது எதுவும் கிடையாது. இங்க இந்த 2 போலர் 34 ஆர் லெஸ் கொடுக்குற ஆளு யாரு? இப்ப அர்ஷத் கானோ யுத்வீர் சிங்கோ ஆடினா கேன் தே? நோ. நவீனுல் ஹக் விக்கெட் எடுப்பாரு, கேனி? நோ. அதுக்கப்புறம் பிஷ்னாய் போன மேட்ச் நம்ம தொண்டை தண்ணி வத்த பேசணும். ஒரே ஒரு போலர் 4 ஓவர்ல 33 ரன். சுனில் நரேன் 3rd மேன்ல கேட்ச் விட்டாங்க. அதுக்கப்புறம் படிக்கல் வந்து ஒரு கேட்ச் லாங் ஆஃப்ல விட்டு ஒரு 6 கொடுத்தாரு. இருந்தும் 4 ஓவர்ல 33. இந்த ரவி பிஷ்னாய நான் கண்டிப்பா ஐ வில் புட் மை மணி ஆன். யாஷ் தாக்கூர் இஸ் விக்கெட் டேக்கிங் மிஷின், 4 overs 33. நோ. குணால் பாண்டியா 4 ஓவர் போடவே மாட்டேங்கிறாரு. 4 ஓவர் போட்டா எஸ். ஸ்டாய்னிஸ் இஸ் ஃபில்லிங் போலர். அங்க பாத்தீங்கன்னா நட்ராஜன் டிஃபிகல்ட் ஃபேசஸ்ல போடுறாரு, அதனால அந்த 4 overs 32 லிஸ்ட்ல வரமாட்டேங்கிறாரு. புவனேஸ்வர் குமார் இஸ் பேக், எஸ். ஜெயதேவ் உனத்கட் ஸ்லோயர் டெலிவரிஸ் போடுவார், கேன் ஹி பி எக்கனாமிக்கல்? நோ. கமின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்லா போடுறாரு, போன மேட்சும் நல்லா போட்டாரு, 35 வந்துருச்சு. நோ. ஷாபாஸ் அகமத்? நோ. அப்படிங்கும் போது உங்களுக்கு இங்க டோட்டலி ரிலைஸ் ஆன் புவனேஸ்வர் குமார். ஐ வில் ஆல்சோ புட் மை மணி ஆன் டி நட்ராஜன் போது இது வந்து இட் இஸ் கோயிங் டு பி எக்ஸ்ட்ரீம்லி tight edge to give, but if SRH is going to play that one overseas batsman Marco Hansen drop பண்ணிட்டு நம்ம சொல்ற playing level SRH ஆடினாங்கன்னா with the home advantage on, they will go with a slender edge of 51-49 against LSG. இதை ஒத்துக்கிறீங்களா? இல்ல பீடா குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அந்த முடிச்சரிமா அவுக்க முடியாது LSG தான்றீங்களா? இல்ல அது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆனாலும் 2 டீம் பார்க்கும்போது எஸ்ஆர்எச் கொஞ்சம் நல்ல டீம், கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் அதிகமான ரேட் பண்ற டீம். பிளஸ் ஹோம்ல வேற ஆடுறாங்க. ஐ திங்க் எஸ்ஆர்எச் வில் புல் த்ரூ டுமாரோ. ஃபேண்டசி பிக்ஸ் என்னென்ன? அதுதான் நானும் நினைக்கிறேன். எனக்கு எஸ்ஆர்எச் வரணும்னு ஆசை. யானா எஸ்ஆர்எச் அகேன்ஸ்ட் இல்லையா சாரு சொல்லிட்டாரு, ஜெயிங்க, நாளைக்கு ஜெயிச்சிங்கன்னா ஒரு படி எடுத்து வச்சிருவீங்க. ஃபேண்டசின்னு பாத்தீங்கன்னா ஹெட்டுக்கு போங்க. ஹெட்டு வந்து இன்னொன்னு சொல்றேன், போன மேட்ச் ஹெட்டு பாத்தீங்கன்னா 15 தடவை அவுட் ஆயிருக்கணும், 48 அடிச்சிட்டாரு. No ball போல்டு ஒரு இன்சைட் எட்ஜ். somehow things are working out for him. I'm surely going to pick head. KL Rahul is due. ஸ்டாய்னிஸ் போலிங்கும் போடுறாரு, ப்ரமோஷன் வர பேட்டிங்ல எடுங்க. நவீன் உள்ளக்கு ஸ்லோயர் ஒன்னா போட்டு ஏமாத்திடுவார் இந்த பிச்சில். நிக்கலஸ் பூரனுக்கு படுவீங்க. அண்ட் தென் பேட் கமின்ஸும் பியூட்டிஃபுல்லா போட்டுட்டு இருக்காரு. என்னோட 6 பிக்ஸ் டிராவிஸ், KL Rahul, மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ், நவீன் உல் ஹக், நிக்கலஸ் பூரன் அண்ட் பேட் கமின்ஸ். இதை ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிட்டா மீதி 5 நல்ல சாய்ஸ் உங்களுக்கு விட்டு வச்சிருக்கேன், முடிச்சு வைங்க.
5 நான் நச்சுன்னு சொல்றேன் பாருங்க. ஆனா எல்லாமே கொஞ்சம் ரிஸ்கி சாய்ஸஸ். நான் ஆனான்னு சொல்றேன். வியூவர்ஸ் அப் டு யூ டு டேக் இட். அபிஷேக் சர்மா அடிக்கல, அடிப்பார் 3 மேட்சா. கிளாசன் 3 மேட்சா அடிக்கல. இது 2 பேர்ல ஒருத்தர் அடிப்பாங்க. நல்லா 2 பேரையும் எடுக்கிறேன். புவனேஸ்வர் குமார் நல்ல ஃபார்முக்கு வந்துட்டாரு. அவரை மிஸ் பண்ணவே முடியாது. 3 இந்த சைடு. அந்த சைடு ரவி பிஷ்னாய் திருப்பி சூப்பரா போட ஆரம்பிச்சிட்டாரு. அவர் 1. யாஷ் தாக்கூர் பீடாவும் சொன்னாரு. விக்கெட் எல்லா மேட்சும் விக்கெட் எடுத்திருக்காரு. எல்எஸ்ஜியோட ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் திஸ் சீசன். ஸோ என்னோட 5 பிக் வந்து அபிஷேக் சர்மா, கிளாசன், புவனேஸ்வர் குமார், ரவி பிஷ்னாய் அண்ட் யாஷ் தாக்கூர். ஸோ இதுதான் என்னுடைய 5. கொஞ்சம் ஆஃப் பீட்டு நீங்க மாத்தி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சேஃபா சாய்ஸ் போடணும்னா போட்டுக்கலாம். நிதிஷ்குமார் ரெட்டி பேட்டிங் பவுலிங் பண்றாரு. இல்ல அந்த சைடு வந்து நீங்க QDK விளையாண்டாலோ இல்ல கைல் மேஸ் விளையாண்டாலோ மாத்திக்கலாம். பட் திஸ் வில் பி மை பிக்ஸ். ஸோ பீடாக் அனாலிசிஸ் கொடுத்தாச்சு. பிளேயிங் 11 ஃபேண்டசி எல்லாம் சொல்லியாச்சு. இந்த மேட்சை பத்தி உங்க ஃபைனல் தாட்ஸ் என்ன? இதுல வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா 2 டீமுமே பாவம் டிசர்வ் டு பிளே ஆஃப்ஸ். அதையும் சொல்லிடுறேன் நான். SRH ஜெயிச்சா நான் சந்தோஷப்படுவேன், பட் LSG ஜெயிச்சா வருத்தப்படுவேன். ஏன்னா பாவம் அவங்களும் நல்ல கிரிக்கெட் ஆடிருக்காங்க. CSK-வை ஓமனவே அடிச்சிருக்காங்க. அப்படிங்கும் போது இவ்வளவு தூரம் கடைசியில வந்துட்டு அவங்களும் வெளில போனாலே எனக்கு பாவமா இருக்கு. பட் வழி கிடையாது. பட் தீஸ் இந்த சுச்சுவேஷன்ல இருக்காங்கன்னா they have to be blamed only themselves for what they did. LSG பாத்தீங்கன்னா ஒரு செம அடி 98 ரன்ல ஒரு அடி வாங்கி நெட் ரன் ரேட்டிங் பால் பண்ணாங்க KKR கிட்ட. they can only be blamed for themselves. SRH பாத்தீங்கன்னா இப்ப நல்ல கிரிக்கெட் ஆடுறாங்க. நீங்க சொல்ற மாதிரி இப்ப இந்த பிளேயிங் காம்பினேஷனை மாத்தி என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கிறதுனாலதான் வந்து பயப்படுறாங்க. அது எல்லாத்தையும் விட்டுட்டு எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்களோ ரைட் காம்பினேஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த காம்பினேஷனுக்கு திரும்பி போகணும். either they play மாக்ரம் or they play Glenn Phillips. that is going to be the right combination. தயவு செஞ்சு அதை ஆடுங்க. திருப்பியும் தப்பான காம்பினேஷன் ஆடாதீங்க. ஏன்னா மயங்க் அகர்வால் அன்பார்ச்சுனேட்லி இந்த பழைய மயங்க் அகர்வாலை நான் பார்க்கல. அன்மோல்பிரீத் சிங் இந்த லெவல்ல இல்ல. நீங்க திருப்பியும் வந்து ஒரு ராகுல் திரிபாட்டி மாதிரி ஒரு டிஃபென்சிவ் பிளேயரை நம்பர் 3ல கொண்டாந்து இறக்கினீங்கன்னா அவர் என்ன பண்ணுவாருன்னு உங்களுக்கு தெரியாது. there is a chance he might bat 17 balls 20 runs and kill your momentum. இன்னொன்னு தயவு செஞ்சு சொல்றேன், நிறைய பேர் கேட்க மாட்டேன்றாங்க, கோவப்படுறாங்க. கிளாசன் 10 ஓவருக்கு அப்புறம் ஃபெயில் ஆக மாட்டாருன்ற லாஜிக்ல எதுவுமே கிடையாது. நான் கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்துட்டேன், அப்படி எதுவுமே இல்ல. நக்கல்யா அவனுக்கு. இப்போ 2 விக்கெட் விழுந்தா உடனே நீங்க கிளாசனை பதிக்கிறீங்க. 12 ஓவருக்கு வந்து அப்புறம் 12 ஓவருக்கு அப்புறம் வந்து அந்த பிரஷர்ல தான் அடிச்சு அவுட் ஆறாரு. போன மேட்சே நீங்க என்ன பண்ணிருக்கணும், ஒரு அருமையான ஒரு ஸ்டார்ட் கிடைச்சது. அப்ப என்ன பண்ணிருக்கணும் நீங்க 2 டவுன். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இப்ப 8வது ஓவர்ல வந்து அவரால் ஆட முடியாத கிளாஸ்னால 8வது ஓவர்ல வந்து ஆட முடியாதவர் எப்படியா 13வது ஓவர்ல வந்து ஆடுவாங்க? தைரியமா அவர் இறக்குங்கயா. RCB மேட்ச்ல நீங்க என்ன பண்ணீங்க, ஒரு ஸ்டார்ட் கிடைச்சது 1 டவுன் இறக்கி நீங்க கிளாஸ் என்ன பண்ணாரு அவர் வந்து. இப்போ ஒரு பிளேயர் வந்து when he's got a good defensive technique, அது திருப்பி சொல்றேன், ரசல், மேக்ஸ்வெல், லிவிங்ஸ்டன் இவங்கெல்லாம் நீங்க பாத்துக்கிறீங்களா? ரைட்டு, ஒரே கியர் தான். கிளாசனுக்கு ஒரு கியர் இல்லையா? கிளாசனுக்கு 2 கியர் இருக்கு. டெஸ்ட் மேட்ச் எல்லாம் ஆடிக்காரியா? அவர் முன்னாடி இறக்கி விடுங்க. நல்ல ஸ்டார்ட் கிடைச்சதுன்னா இறக்கி விடுங்க. நம்பர் 4 அதை ஒண்ணு அவங்க பண்ணணும். இதையே அவங்க பண்ணாங்கன்னா அந்த ஸ்பின் ஒரே ஒரு இது உங்களுக்கு சுத்தமா ஸ்பின்னர் கிடையாது. they can do that. இப்ப கிளென் பிலிப்ஸை வச்சு 2 ஓவர் ஓட்ட முடியும். that is what exactly we are looking at. hopefully the better team which plays better cricket will win. honestly speaking, எனக்கு அந்த எட்ஜும் சன்ரைசர்ஸ் கொடுத்துருக்கேன், சாரு கொடுத்துருக்காரு. we want sunrisers to win, but we are not against LSG. hopefully the better team wins. until we come back and entertain you for yet another episode of IPL preview or review. thanks a lot and bye bye.